எனக்கு ஃபஸ்ட்டு அலைன்ஸ் வந்தப்போ ஃபோட்டோ கூட காமிக்கல, டைரெக்டாக கூட்டு போய் பொண்ணை தான் காமிச்சாங்க. பொண்ணை பார்த்துட்டு பேசினது பிடிச்சிருந்துச்சி, அதுக்கப்புறமா ஓகே சொல்லிட்டேன். எனக்கு ஃபோட்டோ சேம் திங், ஃபோட்டோ காமிக்கல. ஆனால் நானே வந்து அம்மாவோட மொபைலில் எடுத்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்யூரியாசிட்டியில் நானே போய் பார்த்தேன். இவர் நிறையா விஷயம் என்கிட்ட வந்து எனக்கு புரிஞ்சு நிறையா விஷயம் வந்து பாசிட்டிவாக என்கிட்ட வந்து சப்போர்ட்டிவாக பேசினார். ஸோ ஓகே ஃபைன், எனக்கு கண்டிப்பாக வந்து இவர் வந்து ரொம்ப ஆப்டான பர்சனாக கண்டிப்பாக என் லைஃப்பில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு இந்த லைஃப்க்கு நான் ஓகே சொன்னேன். மாமா ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க, உங்க கமாண்டிங் பவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. ஓகே வாங்க. மழை விழுந்தது தூளாக, குடை பறந்தது தானாக, அடைமழையே அடி மனதில் அமர்ந்திடும் அழகே, விழி கரு விழி கூறாக, அகம் துளைத்தது நேராக, இறகெனவே எடை குறைந்து பறக்கிறேன் உயிரே. ஒரு 16 இயர்ஸாக அவங்களோட ட்ராவல் பண்ணிருக்கேன். ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு 2 பேரும் ரூம்மேட்ஸ். அப்போது இருந்து இப்போ வரைக்கும் ஒன்றா தான் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி வந்துட்டு சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பற்றி யாரும் பெருமையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவனை பற்றி சொல்கிறதுக்கு தான் நிறையா இருக்குது. ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ அக்கறையான பையன் இவன். காலேஜில் வந்துட்டு அதாவது முடிஞ்சு கிளம்புறப்போ சீரியஸாக ஒரு லவர் ரேஞ்சுக்கு 2 பேர் வந்துட்டு அப்படி ஒரு அழுகை. வீட்டில் இருந்தாலும் கலகலப்பார், வீட்டில் இருந்தாலும் கலகலப்பார். வீடு அவள் இல்லை, போன பொக்குன்னு இருக்குது. வீட்டில் இருந்தாலும் உடனே வந்து கடவுளை விட்டு வந்தோம்னா வந்து அவனும் பேசணும், பேசி சிரிச்சு அவள் இருந்தால் சிரிப்பாக தான் இருக்கும். நல்லா ஜாலியாக பேசுவோம். சுவாதிக்கனால எல்லாத்தையும் பிடிக்கணும். யார் யார் பேசினாலும் கரெக்டாக பேசுவா, கரெக்டாக நடந்துக்குவா. நீங்கள் பேசினா கூட அவள் கூட பேச வைப்பா. நம்ம கேரக்டர் தோனி கொண்ட இந்த பிறந்த மிக நல்ல வீணை தலை மாசன் இந்த கங்கை குடிமையின எங்க பையனுக்கு பொண்ணு கிட்ட வந்துருக்கோம். அன்னைக்கே கேட்டீங்க, நிச்சயமெல்லாம் பண்ணிய பணம் கட்டிட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கோம். தில்லாபுரி அம்மனுக்கு வைங்க 2 பேர் சொல்வா. உங்க குலதெய்வம் சொல்லுங்க. அதே சொல்லு. கோட்டை முனீஸ்வரர். கோட்டை முனீஸ்வரர். எப்படியும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே பார்த்து ஒரு ஒன்றத்தையும் செய்வான். அந்த மாதிரி ஒரு நல்ல சொல் அதான் வாளுன்னு தான் நாங்கள் கூப்பிடுவோமே. அந்த மாதிரி தான் போயிட்டு ஒரு டார்க் ரூம்லலாம் போய் ஒழிஞ்சுப்பான். தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். அந்த மாதிரி எல்லாம் அப்புறம் சின்னதாக நிறைய பண்ணிக்கிட்டே இருப்பான். அதான் அவனுக்கு அப்போது வந்து பெட்னேமே வந்துட்டு வாழு அப்படிதான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சராக தான் பார்த்தேன். சின்ஸ் வந்து ஒரு சம்மன் ஓகே லைஃப்குள்ளே புதுசாக வரப்போகிறாங்க, டெஃபினட்டாக வந்து நான் கரெக்டாக எதாக இருந்தாலும் எஃபெக்டிவாக நான் பேசணும். எனக்கு என்ன கரெக்டாக என்னென்ன பேசணுமோ நான் பேசணும்னு நினச்சிருந்தேன். தென் அவரை பார்த்தோன்னே எனக்கு நிறையா விஷயம் ரொம்ப ஜோவியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஈஸி கோயிங் பர்சனாக நான் ஃபீல் பண்ணினேன். ஸோ அந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
மலர்தான் விழுந்தது குளமே அதிர்ந்தது பனிமேல் நில ஒளி மலர்ந்ததே குழந்தை வீரல் நுனியிலே பறவை வந்து அமர்ந்ததே கிணற்றிருளில் நிலவினொளி வளையலன மிதந்ததே தூரத்தில் வெளிச்சமாய் தெரியும் நீ யாரோ ஆழத்தில் ஒளிர்கிறேன் அகத்தில் நீ. பயங்கர போல்டாக இருப்பா, அவளோட போல்ட்னஸ் பிடிக்கும். அவள் கண் அழகாக இருக்கும், கண்ணு பிடிக்கும். ஒவ்வொரு விமனுக்கும் தன் ஹஸ்பண்டோடது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி தன் ஹஸ்பண்ட் கிட்ட கேரிங்கும் உண்மையான லவ்வும் அது நான் அபிஷேக் கிட்ட வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் ரொம்ப உண்மையாக பார்த்தேன். ஸோ ஐ திங்க் என்னோட ஹார்ட்டை வின் பண்ண ஒரு ரீசனே வந்து இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இன்னொரு பையனை தான் அவர் நினைக்கிறேன். நல்லா தாழ்ந்து போறாரு, நல்லா எல்லாத்தையும் அனுசரித்து போகிறார். அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது. அவர் இவ்வளோ தூரம் அனுப்புறவேன்னு நினச்சேன். அது வந்து இது கூட வருத்தம் கூட இப்போ இல்லை. மாப்பிள்ளை பார்த்துக்குவாரு, அண்ணி பார்த்துக்குவாங்க, இந்த நம்பிக்கை இருக்கு. அபி, எனக்கு வந்து என் லைஃப்குள்ளே நீங்கள் இப்படி இவ்வளோ ஒரு நல்ல ஹஸ்பண்டாக வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஐ திங்க் ஐ எம் ட்ரூலி பிளெஸ்ட். உங்களோட வே ஆஃப் கேர், உங்களோட லவ், ஜென்யூன் லவ் எல்லாமே எனக்கு வந்து எல்லாமே ட்ரூவாக மனசார பிடிச்சி நானும் உங்களை ரொம்ப உண்மையாக எல்லா வகையிலையும் விரும்பிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ அபி. லவ் யூ டு. ஓகேவாண்ணா, பர்ஃபெக்ட்.